ரசிகர்களை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அவங்க வைக்கிற ஒரு பேனரும் இந்த பாலாபிஷேகம் பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கும். ஏன்னா நீங்க வாங்குற ஒவ்வொரு டிக்கெட்ல தான் நான் போற காரு, நான் இருக்கிற வீடு. லாரன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் உங்க பணம் தான். இந்த பணத்தை நீங்க எனக்கு கொடுக்கறதே வாழ்நாள் ஃபுல்லா நான் நிறைய சர்வீஸ் பண்ணோம். உங்களுக்கு ஃபேன்ஸுக்கு நிறைய பண்றது, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது. ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்கும்போது அதுக்கு நன்றி கடனா இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ என்னுடைய ஃபேன்ஸ் படம் ஓப்பனிங்கா இருந்தாலும் படம் ஓடுறதா இருந்தாலும் ஸோ எல்லாத்துக்கும் காரணம் உங்க பணத்தால தான் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதை விட்டுட்டு மறுபடியும் இந்த ஃபிளெக்ஸ் வைக்கிறது, பால் அபிஷேகம் பண்றது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நான் வழி நடத்துறதுக்கு நான் யாரு உங்களுக்கு? என் வழியில நீங்க வரணும்னு சொல்றதை விட உங்க வழியில 10 பேரை வரவைங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். உங்களுடைய எல்லா படத்தையும் பார்த்துருக்கேனா, சினிமா டைரக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை, அதை யாரை பார்த்தனா உங்களை பார்த்து தானா? இப்போ டைரக்டர்னா நிறைய பேர் கிளம்பி வராங்கண்ணா, நானும் சாதிக்க போகிறேன், டைரக்டராக போகிறேன், என்னைக்காவது ஒரு நம்மளுடைய வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறானா, ஒரு நாள் கூட அவனுடைய வாழ்க்கை மாறுறதெல்லாம் அப்படியே அவன் திறமையோட அப்படியே செத்துறானா. இந்த கதையை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணா. இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு நான் போய் சான்ஸ் கேட்டதில்ல, அந்த நினைவுகள் தான் எனக்கு வருது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இந்த கதையை கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நான் எப்போ கதை கேட்கறதுக்கு முன்னாடி என் கோ டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் கதை கேட்பாரு. கதை கேட்டோடனே சொல்லுவார் நல்லது கெட்டது இது இருக்கு. உடனே கண்டிப்பாக அந்த கோ டைரக்டர் உங்கள் கதையை நான் கேட்க சொல்கிறேன். கேட்டு நல்லா இருந்தால் உடனே நான் உங்களை கூப்பிட்றேன். ஓகே. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு நல்லவனா இருக்கலாம், நல்லவனா இருக்கக்கூடாது, நல்லவனா இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் தாண்டி நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நான் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுற அந்த விஷயம் என்னென்னா, ஒரு சில டைமில் பண்ணுறது அது பின்னாடி பார்க்கும்போது தப்பாக கூட ஆயிருக்கு. தப்பாக இருந்த விஷயம் நல்லதாக கூட மாறி இருக்கு ஒரு சில டைமில். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், மற்றவங்களுக்கு வலிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்ற நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதே மாதிரி கண்டிஷனாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக கண்டிஷனாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த இடத்த நம்ம லூஸ் விட்டோமா வருங்கால சங்கதிகளுக்கு அது தப்பாக போயிடும். பெயின் மட்டும் கொடுக்காம இருந்தாலே போதும் எல்லா விஷயத்துக்கும். ரசிகர்களை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அவங்க வைக்கிற ஒரு பேனரும் இந்த பாலாபிஷேகம் பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கும். ஏன்னா நீங்க வாங்குற ஒவ்வொரு டிக்கெட்ல தான் நான் போற காரு, நான் இருக்கிற வீடு. லாரன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் உங்க பணம் தான். இந்த பணத்தை நீங்க எனக்கு கொடுக்கறதே வாழ்நாள் ஃபுல்லா நான் நிறைய சர்வீஸ் பண்ணோம். உங்களுக்கு ஃபேன்ஸுக்கு நிறைய பண்றது, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது. ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்கும்போது அதுக்கு நன்றி கடனா இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ என்னுடைய ஃபேன்ஸ் படம் ஓப்பனிங்கா இருந்தாலும் படம் ஓடுறதா இருந்தாலும் ஸோ எல்லாத்துக்கும் காரணம் உங்க பணத்தால தான் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதை விட்டுட்டு மறுபடியும் இந்த ஃபிளெக்ஸ் வைக்கிறது, பால் அபிஷேகம் பண்றது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நான் வழி நடத்துறதுக்கு நான் யாரு உங்களுக்கு? என் வழியில நீங்க வரணும்னு சொல்றதை விட உங்க வழியில 10 பேரை வரவைங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். உங்களுடைய எல்லா படத்தையும் பார்த்துருக்கேனா, சினிமா டைரக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை, அதை யாரை பார்த்தனா உங்களை பார்த்து தானா? இப்போ டைரக்டர்னா நிறைய பேர் கிளம்பி வராங்கண்ணா, நானும் சாதிக்க போகிறேன், டைரக்டராக போகிறேன், என்னைக்காவது ஒரு நம்மளுடைய வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறானா, ஒரு நாள் கூட அவனுடைய வாழ்க்கை மாறுறதெல்லாம்